கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியுமாய் தேவனுடைய நாமத்தை பாடி மகிமைப்படுத்துவதற்கு தேவன் கொடுத்திருக்கிற நல்ல சந்தர்ப்பத்திற்காக ஆண்டவர் நன்றியோடு துதிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் சில பாடல்களை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவருக்கு தெரிந்த ஒரு பாடல், அல்லேலூயா கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்களை எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள் என்று சொல்கிறதான பாடலை என்னோடு கூட சேர்ந்து இணைந்து கர்த்தரை பாடும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள், வல்லமையால் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள், எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள், ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள், அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள், தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள், இரத்தத்தினால் பாவங்களை போக்கின துதியுங்கள், எக்காலமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள், எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள், ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள், அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள், சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள், ஒளியதனை எங்கள் உள்ளம் அழித்தோரை துதியும், அக்கினியே கல்மலையே அக்கினியே கல்மழையே படைத்தோரை துதியுங்கள், அக்கினியாய் கல்மனதை உடைப்போரை துதியுங்கள், ராஜாதிராஜன் ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள், அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள், பிள்ளைகளே பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள், வாழ்வதனை அவர் பணிக்காய் வாழ்வதனை அவர் பணிக்காய் செத்திய துதியுங்கள், பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள், செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள், ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள், அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள்,
ஆழ்கடலே ஆழ்கடலே சமுத்திரமே தேவனை துதியுங்கள். அலை அலையாய் ஊழியர்கள் எழும்பின துதியுங்கள். தூதர்களே முன்னோடிகளே தேவனை துதியுங்கள். பரலோகத்தை பரிசுத்தர்கள் நிரப்புவ துதியுங்கள். உயர்த்தி சொல்லுவோம். ராஜாதிராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். சேர்ந்து சொல்லுவோம். ராஜாதிராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. துதிப்பேன் துதிப்பேன் காலமெல்லாம் என்னை காத்தவரை நான் உள்ளளவும் நான் துதிப்பேன். சில பழைய பாடல்கள் அதை நாம் திரும்ப பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவது நமக்கு நன்றாக இருக்கும் என்று கருதுகிறபடினால் அப்படி பாடல்களை பாடுகிறோம். எங்களோடு கூட சேர்ந்து பாடுங்கள். நீங்கள் பாடுவதற்காக கீழே லெட்டர்ஸ் உங்களுக்கு போடப்பட்டிருக்கிறது. அதை பார்த்து நீங்களும் எங்களோடு சேர்ந்து கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். காலமெல்லாம் என்னை காக்கிற நல்ல தெய்வமே உம்மை துதிக்கிறேன் என்று சொல்லி என்னோடு கூட பாடி மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். துதிப்பேன் 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 காலமெல்லாம் என்னை காத்தவரை நான் உள்ளளவும் துதிப்பேன். காலமெல்லாம் என்னை காத்தவரை நான் உள்ளளவும் துதிப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதிப்பேன். பாவங்கள் பல நான் செய்திட்டாலும் பாவியன் மீது அன்பை சோரி. சேர்ந்து பாடுங்க. பாவங்கள் பல நான் செய்திட்டாலும் பாவியன் மீது அன்பை சோரிந்து என்னை மீட்டு காத்து நடத்திய இந்த இயேசுவை துதிப்பேன். என்னை மீட்டு காத்து நடத்திய இந்த இயேசுவை துதிப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதிப்பேன். காலமெல்லாம் என்னை காத்தவரே நான் உள்ளளவும் துதிப்பேன். காலமெல்லாம் என்னை காத்தவரை நான் உள்ளளவும் துதிப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதிப்பேன். அநேக நேரத்தில் நம்முடைய நண்பர்கள் நமக்கு பகைவராய்
மாறி போவார்கள். வாழ்க்கை என்பது சமநிலையாய் சீராய் இருப்பதில்லை. துன்பங்களும் துயரங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே மாறி மாறி வீசிக்கொண்டே இருக்கும். இது எல்லாவற்றிலும் நம்மை தேற்றி நடத்தி அன்பு கூறுகிற நல்ல இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அந்த இயேசுவை நான் துதிப்பேன் என்று சொல்லி என்னோடு கூட சேர்ந்து பாடுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நண்பர்கள் பகைவராய் மாறிட்டாலும், துன்பங்கள் துயரங்கள் சூழ்ந்திட்டாலும், நண்பர்கள் பகைவராய் மாறிட்டாலும், துன்பங்கள் துயரங்கள் சூழ்ந்திட்டாலும், என்னை தேற்றி அன்பு கூர்ந்த இந்த இயேசுவை துதிப்பேன். என்னை தேற்றி அன்பு கூர்ந்த இந்த இயேசுவை துதிப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதிப்பேன். காலமெல்லாம் என்னை காத்தவரை நான் உள்ளளவும் துதிப்பேன். காலமெல்லாம் என்னை காத்தவரை நான் உள்ளளவும் துதிப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதிப்பேன். நாம் வாழ்ந்திருந்தாலும் ஆண்டவரை துதிக்க கற்றுக்கொண்டிருக்க வேண்டும். தாழ்ந்திருந்தாலும் துதிக்க கற்றுக்கொண்டிருக்க வேண்டும். நன்மைகள் தந்தால் மாத்திரம் எனக்கு அவர் தேவன் அல்ல. சில நேரத்தில் சில ஆசீர்வாதங்கள், சில நன்மைகள் எனக்கு தாமதமாகலாம், அல்லாவிட்டால் கிடைக்காமலும் போகலாம். கிடைக்காமல் போகிறது நிமித்தமாக இயேசு எனக்கு தேவன் அல்ல என்று சொல்லிவிட முடியாது. ஏதோ ஒரு காரியத்திற்காக அவர் என்னை அந்த காரியங்களை எனக்கு அனுமதிக்கவில்லை என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சூழ்நிலைகளிலும் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவதாய் காணப்பட வேண்டும். எப்பொழுதும் நான் உம்முடைய பாதத்திலே அமர்ந்து, வேதத்துல மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் என்பது போல ஆண்டவரையே நம்முடைய வாழ்க்கையினுடைய தஞ்சமாக்கி அவருடைய பாதத்தை நாம் பற்றி கொள்வோம். நன்மைகள் பரலோகத்தின் தேவனுடைய கரத்திலிருந்து கிடைக்கும் என்று விசுவாசித்து என்னோடு கூட சேர்ந்து பாடுங்கள். ஹல்லேலூயா. வாழ்விலே உம்மை நான் ஏற்றிடுவேன், தாழ்விலும் என்னை நீ தாங்கிடவே. வாழ்விலே உம்மை நான் ஏற்றிடுவேன், தாழ்விலும் என்னை நீ தாங்கிடவே. ஏழை நானே பாதம் பணிந்து இந்த இயேசுவை துதிப்பேன். ஏழை நானே பாதம் பணிந்து இந்த இயேசுவை துதிப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதிப்பேன். காலமெல்லாம் என்னை காத்தவரை நான் உள்ளளவும் துதிப்பேன். காலமெல்லாம் என்னை காத்தவரை நான் உள்ளளவும் துதிப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதிப்பேன். காலமெல்லாம் என்னை காத்தவரை நான் உள்ளளவும் துதிப்பேன். காலமெல்லாம் என்னை காத்தவரை நான் உள்ளளவும் துதிப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதிப்பேன். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. நான் உள்ளளவும்
என் தேவனை நான் கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். கடைசி மூச்சு நமக்குள்ளே இருக்கிற வரைக்கும் ஆண்டவரே நாங்க உங்களை பாடுவோம், ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை நாங்க உயர்த்துவோம் ஆண்டவரே. இதை தவிர ஒரு பிரதானமான வேலை எங்களுக்கு வேற ஒன்றும் இல்லை ஆண்டவரே. உங்களுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் பொழுது இறங்கி வருகிறவர். இந்த பாடலை யாரெல்லாம் என்னோடு கூட சேர்ந்து சொல்லுகிறார்களோ அவருடைய வாழ்க்கையில நன்மைகள் கடந்து வரட்டும். வாழ்க்கையை நீ உயர்த்துவீராக. என்னுடைய தாழ்ந்த நிலைமை மாற வேண்டும் என்று எதிர்பார்ப்போடு கூட சொல்லிக் கொண்டிருந்தால் உங்களுடைய நாமத்தை அவர்கள் உயர்த்தும் பொழுது இந்த பாடலின் அடிப்படையில் இயேசு நீர் அவர்களை உயர்த்தும்படியாய் உங்களுடைய சமூகத்துல எதிர்பார்த்து சொல்லி இந்த பாடலுடைய வரிகளை நாங்கள் பாடுகிறோம் ஆண்டவரே. வாழ்விலே உம்மை நான் ஏற்றிடுவேன், தாழ்விலும் என்னை நீ தாங்கிடவே. வாழ்விலே உம்மை நான் ஏற்றிடுவேன், தாழ்விலும் என்னை நீ தாங்கிடவே. ஏழை நானே பாதம் பணிந்து இயேசுவை துதிப்பேன். ஏழை நானே பாதம் பணிந்து இந்த இயேசுவை துதிப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதிப்பேன். காலகாலமெல்லாம் என்னை காத்தவரை நான் உள்ளளவும் துதிப்பேன். காலகாலமெல்லாம் என்னை காத்தவரை நான் உள்ளளவும் துதிப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதிப்பேன். ஆமென். கர்த்தருடைய நாமத்தை தொடர்ந்து உயர்த்துவோம். தேவ சமாதானம் கிருபை நம்மை சூழ்ந்து கொள்வதாக. ஆமென். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஒரு உண்மையாகவே நம்முடைய ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார். வேதத்தில் பார்க்கும் பொழுது நன்மை செய்கிறவராகவே நம்முடைய ஆண்டவர் சுற்றி நடந்திருக்கிறார் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்பி வந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் நல்லவர், நன்மை செய்வார். அதை சொல்லுகிற சங்கீதத்தின் அடிப்படையில் பாடப்பட்டிருக்கிற நல்ல ஒரு பாடல், கர்த்தர் நல்லவர், துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிற பாடல் என்னோடு கூட சேர்ந்து மகிமையாய் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட உங்களுடைய உதடுகளிலே பாடும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நாமம் படட்டும். ஆமென். Jesus, hallelujah. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதித்து பாடுவோம். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அற்புதம் செய்பவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அற்புதம் செய்பவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மகிழ்ந்து பாடு ஹல்லேலூயா, புகழ்ந்து பாடு ஹல்லேலூயா, சேர்ந்து பாடு ஹல்லேலூயா, கழித்து பாடு ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கழித்து பாடு ஹல்லேலூயா, துதித்து பாடு ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah.
hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. வானங்களை விரித்தவாறு துதியுங்கள், கிருபை என்றும் உள்ளது. சூரியனை படைத்தவாறு துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சூரியனை படைத்தவாறு துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சந்திரனை படைத்தவாறு துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை விரித்தவாறு துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பூமியை படைத்தவாறு துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சூரியனை படைத்தவாறு துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சந்திரனை படைத்தவாறு துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மகிழ்ந்து பாடு ஹல்லேலூயா, புகழ்ந்து பாடு ஹல்லேலூயா, சேர்ந்து பாடு ஹல்லேலூயா, போற்றி பாடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். துதித்து பாடு ஹல்லேலூயா, கழித்து பாடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. செங்கடலை பிளந்தவாறு துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அரசர்களை அழித்தவாறு துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சேனைகளை கவிழ்த்தவாறு துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேசத்தை தந்தவாறு துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. செங்கடலை பிளந்தவாறு துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அரசர்களை அழித்தவாறு துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சேனைகளை கவிழ்த்தவாறு துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேசத்தை தந்தவாறு துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மகிழ்ந்து பாடு ஹல்லேலூயா, புகழ்ந்து பாடு ஹல்லேலூயா, சேர்ந்து பாடு ஹல்லேலூயா, போற்றி பாடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். துதித்து பாடு ஹல்லேலூயா, கழித்து பாடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். Hallelujah, 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 hallelujah.
நினைத்தவாறு துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. விடுதலை தந்தவாறு துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆகாரம் தருபவாறு துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாரத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தாழ்வில் நினைத்தவாறு துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. விடுதலை தந்தவாறு துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆகாரம் தருபவாறு துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாரத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மகிழ்ந்து பாடு ஹல்லேலூயா, புகழ்ந்து பாடு ஹல்லேலூயா, சேர்ந்து பாடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஆமென். கழித்து பாடு ஹல்லேலூயா, துதித்து பாடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா 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 சேர்ந்து சொல்லுங்க ஹல்லேலூயா 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 ஹalleluya hallelujah 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 தாழ்வில் நிலைத்தவாறு துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. விடுதலை தந்தவாறு துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆகாரம் தருபவாறு துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாரத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தாழ்வில் நினைத்தவாறு துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஓ விடுதலை தந்தவாறு துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆகாரம் தருபவாறு துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாரத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சேர்ந்து மகிழ்ந்து பாடு ஹல்லேலூயா, புகழ்ந்து பாடு ஹல்லேலூயா, சேர்ந்து பாடு ஹல்லேலூயா, போற்றி பாடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஆமென். துதித்து பாடு ஹல்லேலூயா, கழித்து பாடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஆமென். Hallelujah, 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 hallelujah. Oh Jesus, amen. உண்மையாகவே நம்முடைய ஆண்டவர் நல்லவரா இருக்கிறாருங்க. ஹல்லேலூயா என்று சொல்லி பாடல பாடும் பொழுதே பரலோகம் ரொம்ப சந்தோஷப்படும் நான் நினைக்கிறேன். காரணம் என்னன்னா, பரலோகத்தில் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை ஹல்லேலூயா அப்படின்ற வார்த்தை ரட்சணியமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்கள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே உரியது என்று சொல்லுகிற மிகப்பெரிய வார்த்தையினுடைய ஒரு சுருக்கம் தான் அல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலர் இந்த அல்லேலூயா சொன்னாலே இவங்கெல்லாம் ஒரு கும்பல் போல இருக்கு அப்படின்னு சொல்லி, அல்லேலூயா இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ரட்சணியமும் வல்லமையும் கனமும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கு மாத்திரமே உரியது என்று சொல்லுகிற மிகப்பெரிய வார்த்தையினுடைய சுருக்கம் தான் அல்லேலூயா. எந்த மொழியிலையும் மாறாத ஒரு வார்த்தை என்று சொன்னால் அல்லேலூயா என்று சொல்லுகிற வார்த்தை. சொல்லி பாருங்க, வாழ்க்கையில விடுதலை உண்டாகும், வாழ்க்கையின் பிரச்சனை மாறும், பிசாசு அலக்கழித்து ஓடுவான், உங்களோட வாழ்க்கையில நிம்மதி உண்டாகும். தேவனை உயர்த்த ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் பிரஸ்தாபப்படுகிறவர் அந்த இடத்துல இறங்கி வந்து உங்களுடைய சூழ்நிலையை மாற்றுவதற்கு நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பிங்க பார்க்கலாம். இயேசுவுடைய நாமத்தை உயர்த்த ஆரம்பிங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய ஜனங்கள் இருப்பீர்களே ஆனால் உங்களுடைய உதடுகளில் அல்லேலூயா என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா என்று சொல்லுங்க. திரும்ப திரும்ப சொல்லி பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா, glory, hallelujah, glory. Rehadina malarolariantira manadoro, ligaduna mariandera mosiandaralaro. Hallelujah, glory, hallelujah, 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 glory. மகே மகிமை செலுத்துகிறோம். நீர் பெருகுவீராக, நீர் மகிமைப்படுவீராக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம இருக்கிற இடத்துல அப்படியே என்னோடு கூட அந்த ஆறுதல் இணைந்து கொள்ளுங்க. நல்ல ஒரு பாடல். உம்நாமம் தேனிலும் மதுரமையா, சொல்ல சொல்ல இனிக்குதையா. அடோனாய் எங்கள் தெய்வமே, ரபூனி நல்ல போதுகிறே என்று சொல்லுகிற பாடல் என்னோடு கூட இணைந்து அப்படியே ஆராதனை தெய்வ பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. இயேசு அப்படின்ற வார்த்தை சொன்னாலே ஒரு பெரிய ஆறுதலுங்க, தெரியுமா? இயேசுன்னு சொல்லி பாருங்களேன், அதுல ஒரு இனிமை. இயேசுன்னு சொல்லி பாருங்க, அதுல ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆனந்தம் உண்டாகிறது. ஆகையினால இதை சொல்லுகிற நல்ல பாடல். உம் நாமம் தேனிலும் மதுரமையா, சொல்ல சொல்ல இனிக்குதையா என்று சொல்லி என்னோடு கூட இணைந்து இந்த பாடல் வரிகளை சேர்ந்து பாடும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். Glory, hallelujah. நாமம் தேனிலும் மதுரமையா, சொல்ல சொல்ல இனிக்குதையா. உம் நாமம் தேனிலும் மதுரமையா, சொல்ல சொல்ல இனிக்குதையா. அடோனாய் எங்கள் தெய்வமே, ரபூனி நல்ல போதகரே. அடோனாய் எங்கள் தெய்வமே, ரபூனி நல்ல போதகரே. எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல் ரோயி என்னை காண்பவரே. எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல் ரோயி என்னை காண்பவரே. தந்தையே என் இயேசுவே, தூய ஆவியானவரே. தந்தையே என் இயேசுவே, தூய
உமக்கே ஆராதனை 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 உமக்கே ஆராதனை ஆராதனை திருப்பி சொல்லுங்க ஆராதனை உமக்கே ஆராதனை 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 உமக்கே ஆராதனை பாத்திரரே 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 மகிமைக்கு பாத்திரரே 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 மகிமைக்கு பாத்திரரே எல்லலியோ உன்னதரே இம்மானுவேல் கூட இருப்பவரே சொல்லுங்க எல்லலியோ உன்னதரே இம்மானுவேல் கூட இருப்பவரே மெசியா எங்கள் தெய்வமே கிறிஸ்துவாய் என்னில் வாழ்பவரே மெசியா எங்கள் கிறிஸ்துவே கிறிஸ்துவாய் என்னில் வாழ்பவரே தந்தையே தந்தையே என் இயேசுவே தூய ஆவியானவரே தந்தையே தந்தையே இயேசுவே தூய ஆவியானவரே ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை பாத்திரரே 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 மகிமைக்கு பாத்திரரே 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 மகிமைக்கு பாத்திரரே அடோனாய் எங்கள் தெய்வமே ரபுனி நல்ல போதகரே அடோனாய் எங்கள் தெய்வமே ரபுனி நல்ல போதகரே எல் ஷடாய் சர்வ வல்லவரே எல் ரோயி என்னை காண்பவரே எல் ஷடாய் சர்வ வல்லவரே எல் ரோயி என்னை காண்பவரே சேர்ந்து சொல்லுங்க தந்தையே என் இயேசுவே தூய ஆவியானவரே தந்தையே என் இயேசுவே தூய ஆவியானவரே ஆராதனை
உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை பாத்திரரே 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 மகிமைக்கு பாத்திரரே 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 சொல்லுங்க பார்க்கலாம் பாத்திரரே 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 மகிமைக்கு பாத்திரரே சேர்ந்து சேர்ந்து சொல்லுவோம் பாத்திரரே 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 மகிமைக்கு பாத்திரரே 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 மகிமைக்கு பாத்திரரே 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 மகிமைக்கு பாத்திரரே பாத்திரரே என்னோடு கூட இணைந்து கொள்ளுங்க பார்க்கலாம் நீ ஒருவரே நீர் பாத்திரர் என்று சொல்லுவோம் You are worthy to receive all the glory and honor of God நீர் சகல கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரமுடையவராய் இருக்கிறீர் ஆண்டவரே எல்லாம் உம்மால் சிருஷ்டிக்கப்பட்டவைகளும் உமக்கு கீழ்ப்படுத்தப்பட்டவைகளுமாய் இருக்கிறது நீர் ஒருவரே உன்னதர் நீ ஒருவரே பரிசுத்தர் நீர் கனத்திற்கு மகிமைக்கும் ஹல்லேலூயா பாத்திரமுடையவராய் இருக்கிறபடியால் உம்முடைய நாமத்தினால் உயர்த்தி ஆராதிக்கிறோம் ஹல்லேலூயா You are the King of Kings and Lord of Lords நீ ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமாய் இருக்கிறீரே உம்முடைய நாமத்தினால் உயர்த்துகிறோம் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய நாம வாழ்க என்று சொல்லி உயர்த்துகிறோம் ஆண்டவரே தேவ ஜனங்கள் இணைந்து கொள்ளுங்கள் என்னோடு கூட சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்த உடைய ஆர்வத்தை காண்பீங்க ஸ்தோத்திரங்கள் என்று சொல்லுங்க மகிமை என்று சொல்லுங்க துதிக்கு பாத்திரம் உள்ள நாமத்தை மகிமைப்படுத்துவோம் O rabagadanaliandari manadoroloriandaradalavaradaladarabalaba சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று சொல்லுகிற அந்த சேனைகளோடு கூட சேர்ந்து நாமும் இயேசுவுடைய நாமத்தை ஆண்டவர் ஒருவரே பரிசுத்தர் Hallelujah Holy 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 is the Lord of hosts எல்லா மகிமைக்கும் பாத்திரரே உமக்கு மகிமை என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா உதடுகளில் அந்நிய பாஷையுள்ள வார்த்தைகளை பேசுங்க பார்க்கலாம் இருக்கிற இடங்களில் தேவனுடைய வல்லமை நிரப்புவதாக உங்களுடைய குடும்பத்தில் தேவனுடைய அபிஷேகம் வந்து நிரப்புவதாக ஹல்லேலூயா உங்கள் மேல் தேவனுடைய மகிமை வந்து நிரப்புவதாக தேவனுடைய ஆளுகை நிரப்புவதாக ஓ ரிஹமா தரதில தரவ சிகதரபலபோ
Regadina Marabalaba, Durabalaba, Shantaragadabalaba, Legadirabalabariantarabalaba. ஒருவராய் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவராய் திறக்க கூடாதபடி மூடுகிறவருமாய் இருக்கிற எங்கள் பராக்கிரமசாலியாகிய தெய்வமே, உம்முடைய நாமத்தை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஜனங்களுடைய சிறையிருப்புகளை மாற்றுகிறவரும் ஜனங்களுடைய கட்டுகளை உடைக்கிறவரும் சகல பந்தனங்களை நிர்மலமாக்குகிறவருமாகிய பராக்கிரமசாலியே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வியாதிகள் மறைவதாக, பலகீனங்கள் மாறுவதாக, கட்டுகள் உடைவதாக, சிறையிருப்புகள் அகன்று போவதாக, பலகீனங்கள் மாறுவதாக, வியாதி நீங்குவதாக, கண்ணீர் துடைக்கப்படுவதாக, பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. You deserve the glory and honor of God. நீர் ஒருவரே மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரம் உடையவராயிருக்கிறீர் என்பதை அறிந்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. நீர் பெருகுவீராக, நாங்கள் சிறுக ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த துதி ஆராதனை தேவ சமூகத்தில் தாழ்மையோடு கூட ஏறெடுக்கிறோம். எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே. தேவ ஜனங்கள் சேர்ந்து 3 விசை ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த காணொளி மூலியமாக நீங்கள் ஒவ்வொரு வீடுகளிலும் இருந்து இவ்வளவு நேரம் இந்த பாடல் ஆராதனை கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். ரொம்ப சந்தோஷம். இதை பார்த்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் என்ன நோக்கத்தோடு நீங்கள் இதை உடைய சமூகத்திலே நீங்கள் அமர்ந்திருந்து இந்த பாடல் ஆராதனையை நீங்கள் கவனித்து கொண்டிருந்தீர்களோ அதற்குரிய ஆசீர்வாதத்தை தேவன் தாமே உங்களுக்கு தந்தருளுவாராக. மாத்திரமல்ல, இந்த வீடியோ எத்தனை பேருக்கு ஆறுதலாக இருந்திருக்குமோ தேவன் அறிவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த இடத்துல பார்க்கிறதான ஒவ்வொரு பாடல்களையும் கேட்கிறதான ஒவ்வொரு செய்திகளையும் உங்களுடைய உள்ளத்துக்கு ஒரு ஆறுதலையும் தெய்வீக சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கர்த்தர் தரும்படியாய் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய செய்தியை கேட்க நாம் ஆவலாய் காத்திருப்போம். கர்த்தருடைய செய்தி உங்களுடைய காதுகளுக்கு வரும்போது கர்த்தருடைய செய்தி உங்கள் இருதயத்திற்கு செவிகளுக்கு ஒரு விருத்த சேதனத்தை கொண்டு வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பேர் பேராய் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அந்த பிள்ளைகளுக்கு, ஒவ்வொரு நாளும் உடைய செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அந்த பிள்ளைகளுக்கு ஒரு மிகுந்த ஆசீர்வாதத்தை, மிகுந்த ஆறுதலை, ஒரு தெய்வீக சமாதானத்தை இந்த பிள்ளைகளுடைய இருதயத்திலே நீர் தந்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக செய்தி கொடுக்கிறதான மனை மறைத்து நீர் பேசுவீராக. செய்தி நேரத்திலும் கர்த்தருடைய வசனமானது அவருடைய உள்ளங்களிலே கடந்து வரும்படியாய், கேட்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகுதிப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். செய்தி கொடுக்கிற மானை மறைத்து நீர் பேசுவீராக. உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்க எங்களுடைய இருதயங்களையும் செவிகளையும் விருத்த சேதனப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தகுதிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரங்களிலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்வீராக. ஆசீர்வதியும் பலப்படுத்தும். துதிகன மகிமையெல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே ஒரு விசை கூட நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே கூடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியான பெரிய பாக்கியத்தை வீடுகளில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கர்த்தர் தந்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். விசேஷமாக நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற நமது பிள்ளைகளுடைய பிறந்த நாட்களை சந்திக்கிறவர்களுக்கு அன்பான வாழ்த்துக்களை தெரிவிக்கும்படியாக விரும்புகிறேன். இன்றைக்கு தங்களுடைய இந்த வாரங்களிலே பிறந்த நாட்களை யாரெல்லாம் காண இருக்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய வீடுகளிலே தங்களுடைய இருப்பிடத்திலே எழும்பி நிற்கும்படி உங்கள் பட்சமாக கேட்டுக்கொள்கிறோம். திருச்சபை சார்பாக உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். ஆக கடந்த நீங்கள் எழுப்பி இருக்கிறீர்கள் என்ற விசுவாசத்தோடு கூட
உங்களுக்கு அவர் ஜெபம் ஏறெடுக்கிறேன். அன்பின் தந்தையே, பரமபிதாவே, இந்த நாளிலும் ஆண்டவர் இந்த வாரங்களிலே வீடுகளிலே பிறந்த நாட்களை காண இருக்கிறதான எங்களுக்கு அருமையான சகோதர சகோதரிகளுக்காக, அருமையான குடும்பத்தில் உள்ள நபர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். கடந்த வருடம் முழுவதும் அவருடைய வாழ்க்கையிலே நீ நல்லவராக இருந்து ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் கூட்டி கொடுத்து வியாதிகள், பலகீனங்கள், போராட்டங்கள், நெருக்கங்கள், உபத்திரவங்கள் வந்த போதெல்லாம் நீ இவளை தாங்கி அன்று மரண கண்ணிகளுக்கு தப்புவித்து ஆயுஷ் நாட்களை பெருக்கி தந்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இந்த புதிய வயது அவளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக மாறுவதாக. அவள் விரும்புகிற காரியம் இந்த புதிய வயதிலே நடக்கட்டும். அவருடைய இதை போல அநேக பிறந்த நாட்களை காண வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை பொருந்திய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவளை வாழ்த்தி அவளை ஆசீர்வதிக்கிற. இதே போல அநேக பிறந்த நாட்களை இயேசு கிறிஸ்து அவள் காணும்படியாக உதவி செய்யும். கர்த்தர் செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிற. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். உங்களுடைய வயது பெருகுவதாக. நீங்கள் இதே போல அநேக பிறந்த நாட்களை கண்டுகளிக்க கர்த்தர் உங்களுக்கு தீர்க்காயுஷை தருவாராக என்று மேர்சியா திருச்சபை சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்வதாக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி இருக்கீங்க? உங்களுடைய குடும்பங்களில் சந்தோஷமா இருக்கீங்களா? நீங்கள் நல்லாமா இருப்பீங்க. ஆண்டவர் உங்களுக்கு சகலபத்திலும் மாறுதலை தந்து நடத்துவார் என்று விசுவாசத்தோடு நான் கேட்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய எல்லாரும் வீடுகளுக்கு முன்பதாக வேத புஸ்தகத்தை எடுத்து ஜெப நேரத்தில் அமர்ந்திருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். குடும்பத்தில் அத்தனை பேரும் அமர்ந்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாயிட்டும். மீண்டும் ஒரு விசை உங்களோடு கூட நிற்கும்படியாக உங்களை இப்படி இந்த யூடியூப்பின் மூலமாக உங்களை சந்திக்கும்படி ஒரு வாய்ப்பினை தந்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இப்பொழுது தேசத்தின் ஒரு காரியத்துக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கிறது. ஆகனால திருச்சியிலும் பார்த்தீங்கன்னா 104, 105 எட்டி பிடிச்சிட்டு இருக்கு. வெயிலின் கொடுமை ஒரு பக்கம் இருக்கிறது. ஆனால் இதனாலே கட்டிகள், காயங்கள், கொப்பளங்கள் வராதபடி தேவன் நம்மை காக்க இயற்கை சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கத்தக்கதாக எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். எங்களெல்லாம் ஆண்டவரே, எங்களுடைய கர்த்தர் தேசத்திலே இப்பொழுது ஆண்டவரே திருச்சி தமிழகத்திலே வெப்பத்தின் நிலைகள் அதிகமாக இருக்கிறது. ஒரு பக்கம் ஆண்டவரே வியாதியை கொடுத்து பயந்து கலக்கத்தில் வீட்டுக்குள் இருந்தாலும் வெப்பம் அதிகமாக, உஷ்ணம் அதிகமாக, சரீரத்தில் உள்ள நீரெல்லாம் ஆண்டவரே ஸ்தோத்திர வேர்வைகளாய் வெளியீடு வரும்போது சோர்வு, களைப்பு, மயக்கம், கட்டி, காயம், வயிற்றோட்டம் இப்படிப்பட்டதான நிலைகள் உருவாகுமே. அதற்காக நாங்கள் இப்பொழுது அதற்காக ஜெபம் பண்ணுகிறோம். எங்களுடைய தேசத்திலே வெப்பத்தின் நிலை, சூரியனுடைய ஆண்டவரே வெப்ப கதிர் அதிகமாக பூமியிலே வருவதனாலே ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே எரிச்சல், வேர்வை சிந்துதல்கள், சோர்வு, களைப்புகள் உண்டாகும். என் தேவன் இதெல்லாவற்றையும் எங்களுடைய தேசத்தை விட்டு மாற்றும்படி நல்ல கோடை மழைகளை தந்து வெப்பத்தின் நிலையை சீராக்கி நாங்களும் ஆண்டு ஆசீர்வாதமாய் காணப்பட உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் செய்வி நன்றியோடு துதிக்கிறோம். வெப்பத்தின் நிலைகள் சீராகட்டும், மழை நல்ல பெய்யட்டும், குளிர்ச்சியாக ஓடட்டும். அன்று தண்ணி நீர்நிலைகள் உயர்த்தப்பட கர்த்தர் அனுக்கிரம் தரும்படியாய் ஜெபிக்கிறார். கர்த்தர் அப்படி செய்ய போற நன்றி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இரண்டாவதாக நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் விசுவாசத்திலே முன்னுக்கு வர வேண்டும். நம் ஆண்டவர் மேல் நம்பிக்கை அதிகமாக வைத்து எல்லாம் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதான விசுவாசம் எல்லாருக்கும் பெருக வேண்டும். நாம் மனிதனை சார்ந்திருக்க கூடாது. நம்முடைய முகங்கள் எல்லாம் நம்மை படைத்த இறைவன் மேலே சார்ந்திருக்கத்தக்கதாக நம்முடைய விசுவாசத்தை அவர் மேல் வைப்போம். நாம் அதற்காக ஜெபம் பண்ணுவோமா? நம்முடைய எல்லாம் இருக்கிற இடத்துல கண்களை மூடி நம்முடைய விசுவாசம் பெருகட்டும் என்று சொல்லுவோம். ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலே ஆண்டவரே இந்த யூடியூப் மூலமாக அமர்ந்திருக்கக்கூடிய எல்லா தேவ பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துறோம் ஐயா.
அன்று எல்லாருடைய விசுவாசமும் கர்த்தர் மேல் பெருகணும். எல்லாம் அவர்தான், எல்லாம் ஆண்டவர் தான். இறைவனிடத்துல பெற்றுக்கொள்ள வேண்டும், இறைவன் தான் தர வேண்டும், காரியங்களை வாய்க்கப்பட வேண்டும். எங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் கர்த்தர் கேட்கிற அவர் என்று சொல்லி எல்லாருடைய நம்பிக்கையும் விசுவாசத்தை கர்த்தர் மேல் வைத்து எல்லாரும் கர்த்தர் நோக்கி பார்த்து அவருடைய வாழ்க்கையில் வெற்றி பெறத்தக்கதாக, விசுவாசம் வராத யாவும் பாவம், விசுவாசிக்கு எல்லாம் ஆகும் என்று சொன்னீரே. ஆக எல்லாம் விசுவாசத்தில் பெற்றுக்கொள்ள விசுவாச மக்களுடைய விசுவாசம் கர்த்தர் மேல் சார்ந்திருக்க அடியான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய செய்வி நன்றியோடு துதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். தனிப்பட்ட ரீதியிலே தேவைகள் உள்ளவர்கள் நீங்கள் இப்பொழுது உங்களுடைய தேவைகளுக்காக எழும்பி நிற்கும்படி அன்போடு ஜெபிக்கிறோம். ஒவ்வொருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு ஏக்கம் இருக்கு இல்லையா? உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். நீங்கள் எழும்பி நில்லுங்கள், ஜெபிக்கிறேன். எங்கள் பரமபிதாவே, வேதத்தை வாசிக்கும் போது அவர்கள் அவர் நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகங்கள் ஒன்றும் வெட்கப்படவில்லை. இயேசுவை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் உள்ள வாழ்க்கையை நீ தந்திருக்கிறேன், அதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் வாழ்க்கையில பலவிதமான தேவைகளோடு ஆண்டவரை எழும்பி நிற்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். கண்களுக்கு பார்வை குறைந்திருக்கிறவர்களுக்கு கண்களுக்கு நல்ல பார்வை கிடைக்க இயேசுவே நான் ஜெபிக்கிறேன் ஐயா. அன்றைக்கு குருடரை கண்களை கூட திறந்த ஆண்டவர் நீர் அல்லவா? ஆண்டவரை பழுதடைந்த நரம்பு மண்டலங்களுக்கு சரியாக இருக்கட்டும், நல்ல பார்வை கிடைக்கட்டும். இன்னும் அங்கு நடக்க முடியவில்லை, என்னை முட்டி முடங்கவில்லை என்று சொல்கிற நிலையிலே அன்றே மேடுகளுக்கு ஏறுவதற்கு, படி ஏறுவதற்கு கஷ்டப்படுகிற வயது காலத்தில் இருக்கிறவர்களுக்கும் அவருடைய கால்களை பலப்படுத்தும், அவருடைய முட்டிகள் சரியாக முடங்க ஜெபிக்கிறோம். தோள்பட்டை வலிகள் மாறுவதாக. அன்று சுவாசிப்பதில் இருக்கிற பிரச்சனைகளோடு யாரா இருந்தால் அன்று சுவாச காற்றுகளை இழுத்து விடுவதிலே நுரையீரல் பாதிப்புகள் இருந்தால் கர்த்தரை சுகமாக்கும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அடிக்கடி நெஞ்சு வலியோடு இருக்கிறவர்களுக்கு இயேசுவே உடைய காயப்பட்ட கரத்தை அவர் மேல் வைத்து அவளுக்கு நல்ல அந்த சுகத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னுமாக ஆண்டவரே, வயிற்று வேதனைகள், பலவித தலைவலிகள், இப்படிப்பட்ட நிலையில் இருக்க மக்களுக்கும் அற்புதங்களை கர்த்தர் செய்து அவளை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். சரீரத்தில் இருக்கிற வியாதி இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. உன் வியாதியை உன்னை விட்டு விலக்குவே என்று வாக்கு பண்ணி இருக்கிறவர். அவருடைய சரீரத்தில் சகல வியாதிகளும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீங்கி போகத்தக்கதாக அடியான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னுமாக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அனுதின வாழ்க்கைக்கு நான் என்ன செய்வது? எனக்கு வருமானம் இல்லையே, குடும்பத்தை நடத்த முடியவில்லையே, கடன் அதிகமா இருக்கிறதே, யாரிடத்துல போய் கேட்பென்று தவிக்கிறவர்களுக்கு ஆண்டவரே, அவளுக்கு அன்றன்றைக்கு ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள் என்று சொன்னீரே. அவர்கள் ஆண்டவர் விதைப்பதும் இல்லை, அவள் அறுப்பதும் இல்லை, களஞ்சியங்களை சேர்த்து வைப்பதில்லை. அவர்களையும் நீ உடுத்து வைத்து அவர்களையும் பிழைப்போட்டக்கூடிய ஆண்டவர் நீ ஒருவர் இருக்கிறேன். அன்றன்றைக்கு அதன் தேவலை சந்தியும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது சொல்லி இருக்கிறீரே. நீதிமான் அப்பத்துக்காக இறந்து திரிவதில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. பசியும் பட்டினியும் மாறட்டும், தேவள் சந்திக்கப்படட்டும், குறைகளை நிறைவாக்கும், ஆசீர்வாதத்தை காணட்டும். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி அவருடைய குறையெல்லாம் கிறிஸ்து இயேசுவில் தமது மகிமையிலே நிறைவேற்றும். அநாதை பிள்ளைகள், ஐயோ எனக்கு தகப்பன் இல்லை, எனக்கு தாய் இல்லை என்கிறதான நிலை இருக்கிற அநாதை பிள்ளைகளுக்காய் ஜெபம் பண்ணுகிறேன். திக்கற்றவளுக்கு உதவி செய்கிறவர் நீ ஒருவர் ஐயா. புருஷனை இழந்து கணவனை இழந்து தவிக்கிறவளுக்கு நீர் நல்ல ஆத்தும புருஷனாக, ஆத்தும கணவராக அன்று அவளுக்கு இருந்து நன்மைகளை செய்வீராக. வாழ்க்கையினும் ஆண்டவர் ஒவ்வொருடைய தேவள் சந்திக்கப்படட்டும், அவளை ஆசீர்வதியும், நன்மைகள் வரட்டும். கர்த்தருடைய நாமத்தினாலே அவளை மனதார ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, ஆசீர்வாத குடும்பத்திலே அவருடைய வேலை ஸ்தலத்திலே உண்டாகத்தக்கதாக அடியான் ஜெபிக்கிற நல்ல நாட்களை தாரும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிற ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்தம் உள்ள நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? உங்களுடைய முகத்தை பார்த்து அநேக நாட்கள் ஆகிவிட்டது. உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் நான் அறிகிறேன். உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே உங்களுடைய பெயர்களை சொல்லி உங்களுக்காக நாங்கள் ஜெபித்து வருகிறோம். நீங்கள் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். நெருக்கடியான அந்த காலங்கள் தான் ஆண்டு எல்லாவற்றையும் மாற்றி உங்களை மேன்மைப்படுத்துவார் என்று கர்த்தருக்குள் முழு நிச்சயத்தோடு விசுவாசிக்கிறேன்.
உங்களை தனிப்பட்ட வந்து உங்களை பார்த்து உங்களோடு பேச வேண்டும் என்று உள்ளான இருதயம் வாஞ்சிக்கிறது. ஆனால் நம்மை ஒருமான கட்டு நம்மை கட்டி வைத்திருக்கிறதுனாலே ஒருவரை ஒருவர் சந்திக்க முடியவில்லை என்பதுதான் வருத்தம். சீக்கிரமான நாட்களை கர்த்தர் நமக்கு மாற்றி கொடுப்பார் என்று விசுவாசத்தோடு உங்கள் சமூகத்தில் இருக்கிற அநேகர்களை ஜெபம் பண்ணி பதில் வரவில்லை சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிற வாழ்க்கையிலே உங்களுக்கு ஆதாரமாக யோபு புஸ்தகம் 23வது அதிகாரம் 13வது வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அவரோ வென்றால் ஒரே மனமாயிருக்கிறார், அவரை திருப்பத்தக்கவன் யார்? அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வார். அவரோ வென்றால் ஒரே மனமாயிருக்கிறார், அவரை திருப்பத்தக்கவன் யார்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோபு ஒரு நல்ல பழமையான பக்தன். வேத புஸ்தகத்திலே 66 புஸ்தகத்தில் உள்ளடக்கியதான் பரிசுத்த வேதாகமம். யோபு பழமையான ஒரு மனிதன், ஒரு நீதிமான், தெய்வத்துக்கு பயந்து நடந்தவன், பொல்லாப்புக்கு விலகிறவன். அவனைப் போல உத்தமன் ஒருவரும் இல்லை என்று வேதம் சொல்கிறது. அவனுக்கு ஆஸ்திகள் இருந்தது, சொத்து சுகங்கள் இருந்தது, வேலைக்காள் இருந்தார்கள், எல்லாம் பணிவிடைக்காரர்கள் எல்லாம் இருந்தது. செல்ல சீமானாய் வாழ்ந்தவன் தான். அவனுடைய வாழ்க்கையிலே தெய்வத்துக்கு பயந்து நடந்தான். அவருடைய கற்பனை விட்டு விலகவில்லை. அடிச்சுவளை பின்பற்றினான். அவருக்கு பயந்து நடந்தான். அவருடைய வாழ்க்கையில் எந்த தீமையுமே கிடையாது. ஆண்டவரே அவனுக்கு கொடுத்து சாட்சி சொல்லுகிறார், அவன் உத்தமன் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல உத்தமன் தான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அவரோ வென்றால் ஒரே மனமாயிருக்கிறார், அவரை திருப்பத்தக்கவன் யார்? என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது, அவருடைய நெறிகளை விட்டு நான் சாயாமல் அதை கை கொண்டேன். அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்கவில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகள் எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலும் அதிகமாக காத்து கொண்டேன். இப்படியெல்லாம் செய்த போதிலும் அவரோ வென்றால் ஒரே மரமாயிருக்கிறார், அவரை திருப்பத்தக்கவன் யார் என்று இந்த கேள்வியை அவர் கேட்கிறார். ஆண்டவருக்கு பயந்து நடந்தவன், சன்மார்க்கன், உத்தமன் இவனோ, இப்படிப்பட்ட ஒரு மனிதன் கூட ஒரே மனமாயிருக்கிறார், அவரை திருப்பத்தக்கவன் யார் என்று ஒரு கேள்வி கேட்கிறார். அப்படி என்று சொன்னால் அவர் அவருடைய ஜெபத்தை கேட்கவில்லையா? அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் என்று சொன்னவர் தான் ஒரே மனமாயிருக்கிறார், அவரை திருப்பத்தக்கவன் யார் என்று கேட்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 1984வது ஆண்டிலே என்னுடைய மகன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவருக்கு ஒரு 2 வயது பக்கம்தான் இருக்கும். அவர் தாவி 4 காலிலே அப்படியே கொஞ்சம் அப்படி நடந்து அப்படியே ஊந்து வரக்கூடிய நேரம்தான். 2 வயது கூட ஆகல. அப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு நாள் என்னுடைய டேபிளில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதுக்கு மேலே ஒரு கர்த்தருக்கு ஸ்தோத்திர துணி போடப்பட்டிருந்தது. அதனுடைய வேத புஸ்தகம் இருந்தது. அதில் எங்களுடைய பாஸ்டர் அம்மா என்னை கால வேளையில் குடிப்பதற்காக ஒரு காப்பியை கொண்டு வச்சாங்க, குடிங்கன்னு சொல்லி. நான் அதில் வைத்திருந்தேன். பையன் அப்படியே நகர்ந்து வந்து அது துணியை பிடிச்சி அவன் எலும்ப விரும்பினான். அதை அப்படியே துணி இழுத்து அந்த காப்பி அந்த துணியிலையும் குட்டி கீழே உடந்து அந்த கண்ணாடி கிளாஸ் உடைந்து விட்டது. நடந்தது என்ன தெரியுமா? நான் சிறுவனந்து பாராதபடி அந்த ஓங்கி ஒரு அடி அடிச்சிட்டேன். ஏன் எடுத்த அப்படின்ட்டு. ஆகனால இதனால என்ன சம்பவம் நடந்தது? பாட்டில் உடைஞ்சு போச்சு, காப்பி குட்டி போச்சு, சரி அதோடு பரவாயில்ல விட்டுருக்கலாம். அவனை அடித்ததுனாலே அந்த காயம் அவனை ஏற்படுத்தி விட்டு அடிபட்டதுனாலே அப்படி அழுதுட்டு அம்மாவிட்ட ஓடி போனான். அம்மா தூக்கி அவனை இடுப்புல வச்சு அதை கொஞ்ச நேரம் ஆத்தி பார்த்தாங்க. இதனால ஒரு 3-4 நாட்கள் என் பக்கமே வரல. இந்த அடியை வாங்கினவன் என்னை கண்டா அப்படி திருப்பிக்குவான். அவன் பக்கத்துல போனா என்னை பார்க்க மாட்டான். அப்படி கதவு பின்னால மறைஞ்சிருந்த மாதிரி இருந்துக்குவான். இப்படிப்பட்ட நிலைகள்லாம் இருந்துச்சு. ஏன் இப்படி இருக்கிறான்னு சொல்லி 2-3 நாட்கள் கழித்து அவங்க மட்டும், ஆமா நீங்க அடிச்சீங்கல்ல, அதனால அப்படி அடித்ததுனாலே அவனுடைய மனம் மாறி விட்டது. என் பக்கமே திரும்பவில்லை. அது போல அவனை கட்டி எடுத்து தூக்கி உதறி மேலே காட்டி கீழே காட்டி அவனை சந்தோஷப்படுத்துறதுக்கு சில நேரங்கள் எனக்கு பிடித்தது. அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை கவனியுங்கள். இந்த நாளிலும் ஒரு பக்தன், தெய்வத்துக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகினவன், ஒரு சன்மார்க்க நெறி உள்ளவன், யாருக்கும் தீமை செய்யாதவன், ஆண்டுடைய வசனத்தில் நடந்தவன் தான் இந்த வார்த்தையை சொல்கிறார். அவரோ வென்றால் ஒரே மனமாயிருக்கிறார்,
அவரை திருப்பத்தக்கவன் யார் என்று ஒரு கேள்வி அவளுக்கு இருக்கிறது. அப்போ அவரை திருப்ப முடியாதா? யாரெல்லாம் அவரை திருப்பினார்கள் என்று வேதத்திலிருந்து ஒரு சில வார்த்தைகளை உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படியாக விரும்புகிறேன். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளை, யார் அவரை திருப்பினார்கள்? லூக்கா சுவிசேஷம் எடுத்து வாசிக்கும் போது 7ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை அங்கு வாசிக்கும் போது இப்படி சொல்லுகிறது, ஸ்திரீயிடமாய் திரும்பினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு ஸ்திரீ இயேசுவை தன் பக்கமாய் திருப்பி விட்டாள். அந்த ஸ்திரீ எப்படிப்பட்டவள் என்று சொல்லி 37ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த ஊர்லே அவள் பாவியான ஸ்திரீ. ஒரு பாவியான ஸ்திரீ இயேசுவை திருப்பி விட்டாள். ஆகினாலே பாவத்தில் இருக்கிற மக்கள் தன் பாவத்தையும் விடுதலை பெற்றுக் கொள்ளும்படியாக ஆண்டவரை தன் பக்கமாய் திருப்ப முடியும். யோபு கேட்கிறார், அவரோ வென்றால் ஒரே மனமாயிருக்கிறார், அவரை திருப்பத்தக்கவன் யார் என்று ஒரு கேள்வி கேட்டபோது இந்த பகுதியிலே ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே ஒரு பெண்மணி இயேசுவை தன் பக்கமாய் திருப்பி இருக்கிறாள். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசேயன் என்கிறவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தன் வீட்டிலே உணவருந்துவதற்காக அழைத்திருந்தான். விருந்து வீட்டிற்கு இயேசு கிறிஸ்து சென்றிருந்த வேளையிலே அங்கு கூடியிருக்கிற மக்களுக்கு அருள் வார்த்தைகளை, நித்திய ராஜ்யத்தை, மோட்ச காரியத்தை, பரலோக காரியத்தை, இந்த உலகத்துக்கு முற்பாடு இன்னொரு உலகம் உண்டு என்பதை அவள் தெளிவுபடுத்தி கொண்டிருந்த வேளையிலே அவர் பேசிக்கொண்ட வார்த்தை பரிசேயன் வீட்டிலே தான். அந்த வார்த்தையானது வல்லமை இருக்கிறதுனாலே அது அந்த வார்த்தை அப்படியே அலைவழியாக பக்கத்தில் இருந்த வீட்டுக்கு சென்றது. இந்த வார்த்தையை கேட்டு அந்த பெண்மணி வீட்டில் இருந்து, ஐயோ இது என்ன, நித்தியத்துக்கு பரலோகத்துக்கு போறதுக்குள்ள காரியங்களெல்லாம் சொல்றாங்களே, நான் இப்படி இருக்கிறேனே, என் வாழ்க்கையில தவறு இருக்கிறேன் என்பதை உணர்ந்து அவள் வீட்டிலிருந்து ஒரு பரிமள தைல குப்பியை கையில் எடுத்தாள். இப்பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த வீட்டிற்குள்ளே தேடி அந்த இயேசு கிறிஸ்து உட்கார்ந்திருக்க அந்த பின்னால வந்து நின்று அழுது கொண்டே நிற்கிறாள். அப்போ இவளை அந்த பரிசேயன் அழைக்கவில்லை, ஆனா ஆண்டவருடைய வார்த்தை அவள் பக்கமாய் அவளை கொண்டு வந்தது. ஆகினால் அவள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நின்று கொண்டு அழுது கொண்டிருந்தாள். அவள் அழுது கொண்டிருக்கிற வேளையில் அந்த கண்ணீரானது இயேசுடைய பாதத்திலே விழுந்து விட்டது. உடனே அவள், ஐயோ என்னுடைய கண்ணீர் இயேசு பாதத்தில் விழுந்து விட்டதே என்று சொல்லி உட்கார்ந்தாள். அது தன் தலைமயிரை எடுத்து அந்த காலில் வழிந்த அந்த கண்ணீரை துடைக்க ஆரம்பித்தாள். அது மாத்திரமல்ல, இயேசு பாதத்தை முத்தம் செய்கிறாள். அதனால் பரிமள தைல குப்பியை உடைத்தாள். அந்த தைலத்தை அவருடைய பாதத்திலே பூசுகிறாள். விருந்துக்கு அழைத்ததான அந்த பரிசேயன் பார்த்து கொண்டு, என்ன இது, இவள் யார், இவள் எப்படிப்பட்டவள், இவள் பாவியான ஸ்திரீ அல்லவா, இவள் வந்து இயேசு பாதத்தை தொடுகிறாளே, முத்தம் செய்கிறேன்னு சொல்லி தனக்குள்ளே எண்ணிக்கொண்டிருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுக்கு சில காரியங்களை சொல்கிறார். பரிசேயனே, நான் உனக்கு ஒரு காரியம் சொல்ல இருக்கிறேன், கொஞ்சம் கவனி என்று சொன்ன போது, சொல்லுங்க ஆண்டவரே. நான் ஒருவன் 500 ரூபாய் கடன் பட்டிருந்தான், ஒருவன் கர்த்தர் 50 ரூபாய் கடன் பட்டிருந்தான். 2 பேரும் தன்னுடைய கடன்களை செலுத்த முடியவில்லை. ஆகனாலே கடன் கொடுத்தவர் என்ன செய்தார், இங்க வா, நீ எவ்வளவு வாங்கின, 500, நீ எவ்வளவு வாங்கின, 50. சரி, நீங்க 2 பேரும் கடனை திரும்பி தர வேண்டாம், உங்களை மன்னிக்கிறேன்னு அனுப்பிவிட்டார். ஆகனாலே இந்த 2 பேர்ல யார் அதிகமாக அன்பு செலுத்துவான் என்று இயேசு கிறிஸ்து அந்த பரிசேயனிடத்திலே கேட்டார். அப்பொழுது பரிசேயன் சொல்லுகிறான், ஆண்டவரே 500 அதிகமாக கர்த்தர் கடனை மன்னித்தவன் தான் அதிக அன்பு செலுத்தவன், நிதானமாய் நீ சரியாய் சொன்னாள். ஆகனாலே இந்த ஸ்திரீயோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இவள் செய்த பாவங்கள் இவளுக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவளை சமாதானத்தை அனுப்பி வைத்தார். இப்போ இந்த பாவி இப்ப இயேசுவை தன் பக்கமாய் திருப்ப அவளுடைய பாவம் உணர்வடைந்ததுனாலே, ஐயோ பாவத்தோடு நித்திய வாழ்க்கை போக முடியாது, நான் ஒரு பாவி என்பதை உணர்ந்த அவள் பாவத்திலிருந்து மனம் திரும்புவதற்காக அவள் பாவ உணர்வடைந்து அவள் கண்ணீர் விட்டு உள்ளம் உடைந்து அழுது கண்ணீரை விட்டு இயேசு பாதத்திலே வந்து உட்கார்ந்தாளே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு பாவி ஆண்டவரை தன் பக்கமாய் திருப்ப முடியும். இன்றைக்கும் பாவத்தோடு உன் வாழ்க்கையிலே நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? உன் பாவ வாழ்க்கையில் விடுதலை பெற வேண்டுமானால், உன் பாவத்துக்காக நீ மனஸ்தாபப்பட்டால், பாவத்தின் விடுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று நீ நினைத்தால், இந்த இயேசுவே நான் ஒரு பாவியான மனுஷன் என்று சொல்லுவாயானால், அந்த பேதுருவை போல இயேசு கிறிஸ்து உன் பக்கமாய் திரும்புவார். இன்றைக்கு பாவத்தை மறைத்து வாழ்கிறார்கள், இன்றைக்கு பாவத்தை தண்ணீரை போல் குடிக்கிறார்கள், ஆனால் பாவத்திலே நிலைத்திருக்கிறார்கள். பாவமுடைய வாழ்க்கையிலே நித்திய ராஜ்யத்தை இழக்கச் செய்யும். பாவம் அக்கினி கடலை தள்ளும். இந்த உலக வாழ்க்கைக்கு பிற்பாடு அக்கினியும் கடலும் அக்கினியும் கந்தம் எரிகிற நரகத்தில் அவளை கொண்டு போய்விடும். ஆகின பாவத்துக்கு ஒரு தண்டனை உண்டு. வேலை செய்தால் கூலி இருக்கிறது, வேலைக்கு போனால் உத்தியோகம் பார்த்த வருமானம் இருக்கிறது. ஆகின பாவம் செய்கிறவர்களுக்கோ ஒரு வருமானம், ஒரு தண்டனை ஒன்று இருக்கிறது, அதுதான் நரகம். ஆகினால் இந்த நரக வாக்கிலிருந்து நாம் அழிந்து நம்முடைய ஆத்துமா செய்த பாவத்துக்குள்ள தண்டனையாகிய
நரகத்துக்கு போகாதபடி நரகத்திலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய இயேசுவை அவள் தேடி தன்னுடைய பாவத்துக்காய் மனம் உடைந்து கண்ணீர் விட்டு அழ ஆரம்பித்தாள். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பாவம் செய்யாத மனுஷர் உண்டோ? பாவம் செய்யாத மனுஷர் இருக்கிறார்களா? இல்லை. ஆக எல்லாரும் பாவம் செய்து இருக்கிறோம். ஏதோ ஒரு வழியிலே ஒரு தவறு, குறைகள், பலகீனங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டு என்பதை நம்முடைய மனசாட்சி ஒத்துக்கொள்கிறது. அந்த தவற்றை நாம் அறிக்கை செய்து இயேசுவண்டை வரும்போது இயேசு நம்முடைய பக்கமாய் திரும்புவார். யார் ஒருவன் தன் பாவத்தை உணர்ந்து தன் பாவங்களை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உணர்ந்து இயேசுவே நான் ஒரு பாவி என்று ஒத்துக்கொள்கிறானோ அவன் பக்கமா இயேசு கிறிஸ்து திரும்பி அவனுடைய பாவத்தை மன்னிக்க அவர் வல்லவர். பாவத்துக்காக உணர்த்தப்படுகிற மக்கள் மேல் கர்த்தர் திரும்புவார். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, தேசம் பாவத்தை தண்ணீரை போல குடித்து கொண்ட காலகட்டத்திலே பாவத்தினாலே தான் வியாதி, பாவத்தினாலே தான் சமாதானம் இல்லை, பாவத்தினால் நிம்மதி இல்லை. பாவம் செய்ய செய்ய தேசத்திலே கர்த்தர் தெய்வத்துடைய கோபம் இறங்கி வந்திருக்கிறது. ஆக பாவம் அதிகப்பட அழிவுகள் பெருகிக் கொண்டிருக்கிறது. பாவம் பெருக பெருக தேசத்திலே அழிவுகள் வந்து அழிந்து போகிறார்கள். இந்த அழிவிலிருந்தெல்லாம் தப்பித்துக் கொண்டு அழியாத மர்மையான நித்தியமான நிலையான அந்த மோட்ச வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவரை உன் பக்கமாய் திருப்ப வேண்டும். ஒரு பாவி இயேசுவை திருப்பி விட்டாள். அவரோ ஒரே மனமாய் இருக்கிறார். அவரை திருப்பத்தக்கவன் யார் என்று ஒரு கேள்வி அவனுக்கு இருந்தது. இப்பொழுது பாருங்கள், ஒரு பாவி இயேசுவை தன் பக்கமாய் திருப்பி விட்டாள். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, உடைய வாழ்க்கையிலே பாவம் மன்னிக்கப்பட, பாவத்தில் மனம் திரும்பி மீட்படைய இயேசுவை நாம் பாவி இயேசுவை திருப்ப முடியும் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். இரண்டாவதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், யார் அவரை திருப்பினார்? மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்திலே ஒரு பெண்ணை குறித்து வாசிக்க முடியும். ஆண்டவரை கர்த்தருக்கு ஒரு ஸ்திரீ, பலகீனப்பட்ட ஒரு ஸ்திரீ தான். அவள் கர்த்தருக்கு வியாதி, அவருடைய வியாதிக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மருத்துவமனைக்கு சென்றால், ஆனால் மருந்துகளை எடுத்தால், டாக்டரிடத்து போனால், பல ஆலோசனை பெற்றுக் கொண்டாள். ஆனா இதனால 1 அல்ல 2 அல்ல 3 அல்ல 4 அல்ல 12 ஆண்டுகளாக வியாதிகள் மாற வேண்டும் என்று மருத்துவமனைகளாய் அலைந்தாள். மருத்துவரை தேடி போனால், பல மருந்துகளை எடுத்தாள், பல பயிற்சிகளை எடுத்தாள். அந்த வியாதி நீங்குவதற்காக சொத்தை இழந்தாள், சுகத்தை இழந்தாள், செல்வத்தை இழந்தாள், தனக்கு இருந்த நகை நட்டுகளை இழந்தாள். ஆனா வியாதி மட்டும் மாறவில்லை. 12 ஆண்டுகள் தன் வியாதிக்காக அவள் பட்ட பாடுகள் கொஞ்சம் நெஞ்சமே கிடையாது. அவளுடைய சரீரத்தின் ஊதிர ஊரல் இது மாற வேண்டும் என்று விரும்பி புருஷனும் அவளுக்காக இசைந்து அவளுக்கு வியாதிக்காக பணங்களை செலவு செய்து கொண்டே வந்தான். ஆனா பணமும் செலவாயிற்று, சுகமும் கிடைக்கவில்லை. அப்படிப்பட்ட நிலையிலே கர்த்தர் என்ன செய்வது? அவருடைய சரீரம் முழுவதும் நாற்றங்கள் வீசுகிறது. ஆனால் கிட்ட யாரும் வர முடியாத சூழ்நிலை போல இருக்கிறது. ஆக எங்கே போவன்? அவளை நம்பிக்கை இழந்து கிடந்த வேளையிலே அந்த பட்டணத்தின் வழியாக இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு இந்த பெண்மணி திரளான ஜனக்கூட்டத்தில் இயேசு வருகிறார். இயேசு கிறிஸ்துவிடத்தில் பேச முடியாவிட்டாலும், அவருக்கு நேருக்கு சந்திக்காவிட்டாலும், அந்த கூட்டத்துக்குள்ளே போய் எப்படியாலும் அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலை தொட வேண்டும் என்று விரும்பி அவள் கர்த்தர் துணிந்து வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கர்த்தர் இயேசு கிறிஸ்து பின்னால் இந்த ஜனக்கூட்டத்தை பின்னாக வந்து அவருடைய அங்கியை பின்பக்கமாய் தொட்டு விட்டாள். நடந்தது என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ளவர். அவர் ஆல்மைட்டி காட், சர்வ வல்லமை நிறைந்த இயேசு கிறிஸ்துடைய வஸ்திரத்தை அவள் தொட்ட மாத்திரத்தில் அல்ல, அவளுக்கு ஒரு வல்லமை புறப்பட்டது. அந்த சனமே அவள் சுகம் பெற்று விட்டாள். இயேசு கிறிஸ்து கர்த்தர் கிறிஸ்து என்னை தொட்டதை யார் என்று கேட்கிறார். சீஷர்கள் சொல்லுகிறார், உம்மை யாரும் தொடவில்லையே, நீர் ஏன் இப்படி கேட்கிறீர்? தலான கூட்டம் ஒருவேளை அது நிமித்தமாக உண்மையில் யாராய் பட்டிருக்கலாம் என்று சொல்லி அவள் இப்படிப்பட்ட கூத்தை சொல்லுகிறார்கள். இல்லை, என்னை தொட்டது உண்டு என்று சொல்லி அந்த தொட்ட ஸ்திரியை திரும்பி பார்த்தாள். அருமையான கர்த்தர், ஒரு வியாதி உள்ள நோயாளி இயேசுவை தன் பக்கம் திருப்ப முடியும். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, பல நிலைகளிலே வருடங்களாக வியாதிகளோடு கூட தவித்துக் கொண்டிருக்கிற வாழ்க்கையிலே எவ்வளவு மருந்தெடுத்தும், எவ்வளவு மருத்துவரை சென்று, எவ்வளவு பணத்தை செலவு செய்தும், எத்தனை மருத்துவமனைகளிலே நீண்ட நாட்களாக இருந்தும் உங்களுக்கு ஒரு வியாதி இருக்குமானால் இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி பார்த்து உடைய பலகீனம் மாறும்படியாக, இயேசுவே நான் விசுவாசத்தோடு உடைய சமூகத்தை தொட விரும்புகிறேன். அன்று படுத்த படுக்கையிலே உண்மை நான் விசுவாசத்திலே அன்று தொட விரும்புகிறேன் சொல்லி அவரை தொட விரும்பினால் கர்த்தர் இன்றைக்கு எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் உங்களை குணமாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய தொடுதல் உங்கள் மேல் வந்திறங்கும். அவர் தொட்டு உங்களை குணமாக்குவார். இயேசுவே என்று சொன்னாலும் போதும், இயேசு கிறிஸ்துவுடைய தொடுதல் உங்களுடைய சரீரத்தில் வரும், உங்களுடைய வியாதி மாறும். அதனால மருந்துகளை மருத்துவர்கள் தருவார்கள்,
பலவித ஆலோசனை கொடுப்பார்கள். ஆக நம்முடைய வியாதியில் சுகத்தை கொடுக்கிறவர் மருத்துவர் அல்ல, சுகத்தை கொடுக்கிறவர் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ அதிகாரம் புரிந்த இயேசு ஒருவர் தான். ஆக இயேசுவண்டை வந்த எத்தனையோ மக்களை அவர் சுகமாக்கினார். ஆடு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு உங்களுக்கு சுகத்தை அவர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். நீங்கள் வியாதியோடு இருக்கிறீர்களா, சரீர பலகீனத்தோடு இருக்கிறீர்களா, முடியாதவர்களா இருக்கிறீர்களா, படுக்க இருக்கிறீர்களா, உங்களுக்கு உதவி செய்ய ஆள் இல்லாதபடி தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா, கலங்காதீர்கள். இந்த இயேசு கிறிஸ்துவை அந்த 12 வருடமாக அன்றே சொத்து சுகங்கள் எந்த வைத்தியராலும் சுகமாக்க முடியாத அந்த வியாதி, மருத்துவர்களால் சுகம் கொடுக்க முடியாத வியாதிக்காரி என்று வேதம் சொல்லுகிறது. அவளுக்கு உண்டான எல்லாவற்றையும் செலவு செய்தால் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அவள் இயேசுவை விசுவாசத்தோடு வந்து அவள் சுகத்தை பெற்றுக் கொண்டாள். ஆக இன்றைக்கு நீங்கள் விசுவாசத்தை இயேசு மேல் வைப்பீர்களா, இயேசுவை சார்ந்திருப்பீர்களா? இயேசு ஒருவர் தான் உங்களை சுகம் கொடுக்க முடியும். அந்த ஸ்திரீயின் பக்கமாய் திரும்பி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி அற்புதத்தை செய்த ஆண்டவர் இன்றைக்கு ஜெபிக்கிறார். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, பலகீனத்தோடு இருக்கிறீர்களா, வியாதியோடு இருக்கிறீர்களா, இயலாமையில் இருக்கிறீர்களா? ஐயோ, உங்களுடைய மருந்து ஒவ்வொரு நாள் ஒரு கை நிறைய சாப்பிடுகிறீர்களா? 3 வேளையும் ஒவ்வொரு மருந்துகளை வாங்கி வாங்கி கர்த்தரை செய்கிறீர்களா? இன்றைக்கு உங்கள் மேல் ஆண்டவருடைய கிருபை வல்லமை உங்கள் மேல் திரும்பி பார்க்கத்தக்கதாக இயேசுவை நோக்கி பாருங்கள். அவர் உங்களுக்கு புதுமையை, ஒரு அற்புதத்தை அவர் செய்வார். ஆகனாலே அவரோவென்றால் ஒரே மனமாயிருக்கிறார். அவரை திருப்பத்தக்கவன் யார்? ஆகனால பாத்தீங்களா, அந்த ஒரு பாவி இயேசுவை திருப்பி விட்டாள். இங்க 12 வருஷமாய் மருத்துவர் கைவிட்ட ஒரு பெண்மணி இயேசுவை தன் பக்கமாய் திருப்பி விட்டாள். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, கர்த்தர் 100க்கு அதிபதி. அவன் கர்த்தர் கிரேக்க நாட்டை சார்ந்தவன். அவன் 100க்கு அதிபதி. ஆண்டவரை அறியாதவன் தான். அவனுடைய வீட்டில் உள்ள கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தன்னுடைய குடும்பத்திலே ஒரு சுகம் பெற வேண்டும் என்று அவன் விரும்பி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த லூக்கா சுவிசேஷத்தை வாசிக்கும் போது 7ஆம் அதிகாரத்திலே அது தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டான். அவளுக்கு ஒரு வேலைக்காரனை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்து சுகமாக்க வேண்டும் என்று விரும்பி அந்த யூதருடைய மூப்பர்களை இயேசுவுக்கு அனுப்புகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுடைய வேலைக்காரர் 100க்கு அதிபதி, 100 பேருக்கு அவன் தலைவன். தேசத்திலே கமாண்டர் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா, ராணுவ தலைவன் சொல்லுவது போல 100 பேருக்கு அவன் ஒரு பெரிய தலைவனாய் இருக்கிறான். அப்படிப்பட்ட அவனுடைய வீட்டிலே வேலைக்காரன் வியாதிப்பட்டு படுத்திருக்கிறான். இயேசு கிறிஸ்து சுகமாக்க முடியும் என்பதை உணர்ந்தவனாக இயேசு அழைத்து வரும்படியாக தன் ஜனத்திலுள்ள மூப்பர்களை அனுப்பி வைக்கிறான். அவர்கள் இயேசுவண்டை வந்து சொல்லுகிறார்கள், இயேசுவே, 100க்கு அதிபதி வேலைக்காரன் வியாதியோடு கூட மிகவும் கஷ்டப்படுகிறான். நீர் வந்து அவளை குணமாக்க வேண்டும். இந்த தயவு செய்வான் பாத்திரவனாயிருக்கிறான். அந்த அவனோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுடைய பிள்ளைகளை நேசித்து அவளுக்கு ஆலையெல்லாம் கட்டி கொடுத்திருக்கிறான் என்று சொல்லி வேண்டிக் கொண்டார்கள். கர்த்தர் அவனுடைய வார்த்தை, அவர்களுடைய வார்த்தையை இயேசு ஏற்றுக்கொண்டு அவனுடைய வீட்டுக்கு அவளோடு கூட வந்து கொண்டிருக்கிறார். வரவழியிலே எதிராக ஒரு மனுஷன் வந்து சொல்லுகிறான், இல்லை இல்லை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அவர் நீர் வருத்தப்பட வேண்டாம் ஆண்டவரே, இவ்வளவு பிரயாசப்பட வேண்டாம், ஒரு வார்த்தை சொல்லும் என்று அவன் அனுப்புறான். எனக்கு வேலைக்காரங்க இருக்காங்க, அவங்க வேலைக்காரன் நான் சொன்னதெல்லாம் கேட்குறாங்க. ஒருவனை போச்சோன்னா போறான், வான்னா வர்றான், இதை எடுனா எடுக்கிறான், இதை வைனா வைக்கிறான், என்னுடைய கட்டளைகளுக்கெல்லாம் கீழ்ப்படுகிறான். அதனால் நீங்களும் எங்க வீட்டுக்கு வர தகுதி கிடையாது, அங்கிருந்து ஒரு வார்த்தை சொல்லும் என்று விசுவாசத்தோடு கேட்டான். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் கர்த்தருடைய வார்த்தையை நம்பினான். கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறான். நீர் வார்த்தை சொன்னாலே போதும். ஆகையினால இந்த வார்த்தை கேட்டபோது இயேசு அவன் பக்கமாய் திரும்புகிறார். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது, அது அதிகாரம் உள்ளது. அது கர்த்தருடைய வார்த்தை சுகமாக்கக்கூடியது. கர்த்தருடைய வார்த்தை பாவத்தின் விடுதலை கொடுக்கக்கூடியது. கர்த்தருடைய வார்த்தை சமாதானத்தை கொடுக்கிறது. ஆக அந்த வார்த்தை மேல் நான் நம்பிக்கை வைக்க வேண்டும். தேவன் வார்த்தையானவர், வார்த்தை வடிவமானவர். வார்த்தையை கொண்டுதான் உலகத்தை உண்டாக்கினார். அவர் வார்த்தையா இருந்தவர் தான். மாம்சத்தினாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் இந்த உலகத்தை மனுஷனுக்கு வாசம் பண்ணும்படியாக இயேசு என்ற பெயரில் வார்த்தார். ஆக தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அது காதேஸ் வனாந்திரத்தை கூட அதிர பண்ணும், பெண்மான்களை ஈழச் செய்யும். ஆக கர்த்தர் அப்படிப்பட்ட வார்த்தை அவன் நம்பினான். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனுடைய வார்த்தையை நம்புங்கள். தேவனுடைய வார்த்தை கர்த்தருக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் தருகிறது. வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிறவர். ஆனாலே 107ஆம் சங்கீதத்தை வாசிக்கும் போது அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவளை குணமாக்குறான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால வார்த்தையை நம்புங்கள். கர்த்தருடைய வார்த்தை மேலானது.
வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவர் நம்முடைய கையில வேத புஸ்தகத்தை கொடுத்திருக்கிறாரே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகம் உண்டானது முதல் உலகம் அழிகிற வரையிலும் இந்த வேத புஸ்தகத்தை எழுதப்பட்டிருக்கிறது. இந்த விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷன் எப்படி வந்தான், எப்படி பிறந்தான், உலகம் எப்படி உண்டாயிற்று, சூரிய சந்திரன் எப்படி எல்லாம் உண்டாக்கப்பட்டது, படைத்தவர் யார், படைப்பின் காரணம் யார் ஆகின எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் முடிகிற வரையிலும் உலகம் எப்படி முடிய போகிறது என்பதும் இதில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகினாலே இது வார்த்தையாக தேவன் நம்முடைய கையில கொடுத்திருக்கிறார். வேத புஸ்தகத்தை எடுத்து வாசியுங்கள், அதை படியுங்கள், அதை நம்புங்கள். கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில சுகமாக்கும், குணமாக்கும், விடுதலை தரும். ஆகினாலே அந்த 100க்கு அதிபதி சொல்லுகிறான், ஆண்டவரே, என் வீட்டில் வருவதற்கு நான் பாத்திரம் அல்ல, நீ ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்படி வேலைக்காரன் பிழைப்பான் என்று சொன்னானே. ஓ, இப்படிப்பட்ட இஸ்ரவேலுக்கும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. ஆனால் விசுவாசத்தோடு ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்று நம்புகிறான். இன்றைக்கு நீங்கள் வியாதியோடு பலகீனத்தோடு படுக்கையில் இருக்கலாம், ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும், அப்போ நான் சுகமாவேன், ஒரு வார்த்தை சொல்லும் நான் குணமாவேன், ஒரு வார்த்தை சொல்லும் என்று நீங்கள் அவள் மேல் கர்த்தருடைய வார்த்தை மேல் நம்பிக்கை வைக்கும் போனால், கர்த்தருக்கு எழுந்து நட என்று சொன்னார், எழுந்து நடந்தான். கண்கள் பார்வையடைவதாக என்று சொல்லி சொன்னார், கண்கள் பார்வையடைந்தான். உன் கையை நீட்டி என்று சொன்னார், உடனே கை மறுகை போல் ஆகிவிட்டது. அவன் படுக்கை எடுத்து நட என்று சொன்னார், உடனே படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தான். 38 வருஷமாய் வியாதி கொண்ட மக்கள் சுகம் பெற்றிருக்கிறார்கள். இயேசு வார்த்தை அற்புதங்களை கொண்டு வருகிறது. இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் நம்புங்கள், உங்களுக்கு அற்புதங்களை கர்த்தர் செய்ய வல்லவராகவே இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அருமையான வேளையிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவரோ வென்றால் ஒரே மனமாயிருக்கிறார். அவரை திருப்பத்தக்கவன் யார்? அவர் திரும்ப மாட்டாரா? அவரு திரும்ப மாட்டாரா? என் ஜபத்தை கேட்க மாட்டாரா? நான் அவருடைய அடிச்சுவடு பின்பற்றினேன்னு சொல்லி அவர் சொன்னானே, அப்படிப்பட்ட இடத்துல ஒரு பாவி தன் பாவத்துக்காக இயேசுவை தன் பக்கமாய் திருப்பி விட்டார். பாவ மன்னிப்புக்காக 12 வருஷமாய் வியாதி கொண்ட ஒரு ஸ்திரீ ஆகின மருத்துவத்தெல்லாம் போயும் அவளுக்கு சுகம் கிடைக்கவில்லை. ஆனால் சுகத்துக்காக இயேசுவை தன் பக்கமாய் திருப்பி விட்டாள். 100க்கு அதிபதி தன் வேலைக்காரன் சுகமடைய வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தையை நம்பினான். அவனுக்கு இப்பொழுது வீட்டிலே சுகம் கிடைத்தது. ஆகினாலே நாம் கர்த்தரை சார்ந்திருக்கிற ஒரு அனுபவம் ஆண்டவரை நம் பக்கமாய் திருப்புகிறது. கர்த்தர் நம்மளை திரும்புவார், உங்கள் மேல் அவர் திரும்புவார், உங்களுடைய பக்கமாய் திரும்புவார், உங்களுடைய ஜெபத்துக்கு திரும்புவார், உங்கள் கூப்பிடலை கேட்பார், உங்களுடைய விண்ணப்பங்கள் பதில் தருவார். நீங்கள் முறையிடுகிற, வேண்டிக் கொள்கிற, ஜெபிக்கிற எல்லாவற்றுக்கும் கர்த்தர் பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 12 சீஷர்களை தன் பக்கமாய் வைத்திருந்தார். அந்த 12 பேரிலே கர்த்தர் தன்னுடைய ஊழியங்கள் எல்லாம் நிறைவேறி வருகிற காலங்களிலே அவர் சொன்னார், என்னை இப்படி செய்வார்கள், என்னை பிடிப்பார்கள், என்னை சிலுவைக்கு கொண்டு போவார்கள், என் நியாயம் விசாரிப்பார்கள். இந்த காரியங்கள் எல்லாம் இயேசு கடைசி நாட்டில் தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லி கொண்டு வந்த வேளைகளே பேதுரு சொல்லுறான், அது உமக்கு ஒன்றும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி அவரை கடிந்து கொண்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து அவனுடைய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவனை பார்த்து அப்பாலே போய் சாத்தானை சொல்லுகிறார். ஆண்டவர் படப்புகிற பாடுகளை பார்த்து பேதுரு பக்கமாய் திரும்பினார். மாம்ச சிந்தைகளிலே மாற்றும்படி அவரை நம்ம திருப்ப முடியும். இன்னைக்கு உலகம் மாம்ச வழிகளில் ஓடிக்கொண்டிருக்கிறது, கண்களின் காட்சிகளில் ஓடிக்கொண்டிருக்கிறது. மனசு விரும்புறதெல்லாம் செய்ய விரும்புகிறார்கள். ஆகின கட்டுப்பாடு இல்லாமல் வாழ்கிறார்கள். ஆன கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாம்ச சிந்தை மரணம், மாம்சத்தின் எண்ணங்கள் எல்லாம் அழிவை கொண்டு வருகிறது. ஆகலே பேதுரு மாம்சத்தில் யோசித்தான். அவனை குறித்து பார்க்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒரு நல்ல அவரை பின்பற்றி துடுக்குள்ள வந்தான். ஆனா அவனுக்கு மாம்சம் இயேசு படப்போற பாடுகள் உமக்கு நடக்கக்கூடாது, இதெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி அவன் சொல்லுகிறான். இயேசு கிறிஸ்து பிதா இந்த உலகத்தை எதற்காக தன்னை இந்த உலகத்தை அனுப்பினாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற வந்தார். ஆனா அவனோ அதுக்கு தடையா இருந்தான். அவனுடைய மாம்ச சிந்தையை மாற்றுவதற்காக அவனுடைய பக்கமாய் திரும்பினார். அவனுடைய மாம்சத்திலே பலவித உணர்வுகள், பலவிதமான எண்ணங்கள், தவறான நினைவுகள், பாவ பழக்க வழக்கங்கள், மாம்ச சிலிச்சைகள். ஆனா கண்ணிலை சில இச்சைகள் இருக்கிறது, மாம்ச இச்சைகள் இருக்கிறது, உலகத்தின் பெருமைகள் இருக்கிறது. இதெல்லாம் நம்மை ஆவிக்கிற வாழ்க்கையிலே தடை செய்கிறது. அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை மாம்ச சிந்தையை மாற்றுவதற்கு இயேசு ஆண் பக்கமாய் திரும்பினார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பிரியமில்லாத யோசனைகள், நினைவுகள், பழக்க வழக்கங்கள், உறவுகள், தவறான காரியங்களிலே நம்மை அவள் மாற்ற ஆண்டவரே நான் இப்படி பாவத்தில் விழுந்து கிடக்கிறேன், அடிமைப்பட்டு கிடக்கிறேன், விடுதலை இல்லாமல் இருக்கிறேன், செய்யக்கூடாது நினைக்கிறேன், அதைத்தான் திரும்ப திரும்ப செய்கிறேன் என்று சொல்லி நீங்க உணர்வீர்களானால் இயேசு
இந்த மாம்ச சிந்தைகள் எல்லாவற்றையும் மாற்றி உங்கள் பக்கமாய் திரும்பி உங்களை நல்வழிப்படுத்த அவர் நல்லவராகவே இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஐந்தாவதாக தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராய் இயேசுவை சிலுவையில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தூக்கி சிலுவை தோளிலே வைத்து அவரை பார சிலுவையை சுமந்து கொண்டு எருசலேம் வீதி வழியாக நடந்து போகிற வேளையிலே இரண்டு பக்கமாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டு யூத ஜனங்கள் அப்படி நின்று இயேசு கிறிஸ்துவை தோளிலே சிலுவை வைத்திருக்கிறார்கள், சாட்டையில் அடிக்கிறார்கள். அவருடைய கர்த்தர் கீழே தள்ளாடி தழுந்து கீழே விழுகிறார், ரத்தம் சிந்தி கொண்டிருக்கிறது. இந்த வேளையிலே அந்த ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அந்த ஜனங்கள் எல்லாரும் ஸ்திரீகள் ரெண்டு அந்த வீதியிலே நின்று கொண்டு ஆண்டவர் படுகிற பாடுகளை பார்த்து அவளுக்காக கண்ணீர் விட்டு கொண்டிருந்தார்கள், அழுது கொண்டிருந்தார்கள். அவள் அழுகிறது இயேசு கிறிஸ்து திரும்பி பார்த்தார், அழுகையை திரும்பி பார்த்தார், அவள் கண்ணீர் விடுவதை திரும்பி பார்த்தார். அவளை பார்த்து சொல்கிறார், எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்கு பிள்ளைகளுக்கு அழுங்கள் என்று சொன்னார். தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்காய் அழ வேண்டும். திரும்பி பார்த்து சொல்கிறார், எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்கு அவனுடைய பிள்ளைகளுக்கு அழுங்கள் என்று சொன்னார். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆண்டவர் படுகிற பாடுகளுக்காக ஆண்டி கண்ணீர் விடை கொடுக்கிற நாட்கள். வெள்ளிக்கிழமை வந்தா அன்னைக்கு அழுதுவாங்க, குட் ஃப்ரைடே வந்து அன்னைக்கு அழுதுவாங்க, இயேசு இப்படியெல்லாம் பாடுபட்ட அழுவாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகள் நமக்காக தானே, நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பதற்காக தானே. எனக்காய் அழாதீர்கள், உங்கள் பாவங்களுக்கு அழுங்கள், உங்களுடைய பிள்ளைகளுடைய தவறான பழக்க வழக்கங்கள் அழுங்கள் என்று அவள் பக்கமாய் திரும்பினார். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு ஏற்ற பிள்ளைகளா இருக்க வேண்டும், கர்த்தருடைய வழி நடக்க வேண்டும், கர்த்தருடைய சித்தம் செய்ய வேண்டும், ஆலயத்தை ஒழுங்கா வர வேண்டும், வேதத்தை எடுத்து படிக்க வேண்டும், நல்லா ஜெபிக்க வேண்டும், முன்மாதிரியா இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள்? இன்றைக்கு ஆண்டவர் உனக்காக உன் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று சொன்னாரே. சீரட்ட பிள்ளைகள், சீர்கட்ட சமுதாயம், சீரட்ட வாழ்க்கை இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகனாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் பிள்ளைக்காக இன்று நீ அழாவிட்டால், உன் பிள்ளையுடைய நடவடிக்கைகள் வித்தியாசமாய் போகும்போது ஒரு நாள் நீ அழுவாய். ஆகனாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு பெற்றெடுத்த பிள்ளைகளை, உங்களுடைய குழந்தைகளை மடியில் வைத்திருக்கும் போதே அந்த பிள்ளைகள் நல்வழிப்படுவதற்காக, நல்ல பழக்கத்தில் வருவதற்காக, பக்திக்குரிய பிள்ளைகளா இருக்கும்படியாக, கீழ்ப்படுதல் பிள்ளைகளா இருக்கும்படியாக, கர்த்தருக்கு நறுமணங்களா இருக்கும்படியாக, சாட்சியுள்ள பிள்ளைகளா இருக்கும்படியாக, ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போய் ஒழுங்காய் ஜெபத்தில் வரக்கூடிய பிள்ளைகளா இருக்கத்தக்கதாக, அவருடைய ஆத்தும ரட்சிப்புக்காக நம்முடைய பெற்றோர் அழ வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் அழுது நம்முடைய பிள்ளை நமக்காக, நம்முடைய ஆத்தும ரட்சிப்புக்கு அழ வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் கொடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக நாம் அழ வேண்டும், அழுது ஜெபிக்க வேண்டும். என் பிள்ளை கெட்டு போக கூடாது, அன்றே நான் கெட்டு போக கூடாது, என் பிள்ளைகள் கெட்டு போக கூடாது, தவறான வழிகளுக்கு போய்விடக்கூடாது, பாவ வழிகளுக்கு போய்விடக்கூடாது, இயேசுவே என்று கண்ணீர் விட்டு அழுகிற பெற்றோராய், பிள்ளைகளுக்காக அழுகிற பெற்றோராய் மாற கர்த்தர் உதவி செய்வாராக. ஆகின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு உங்களோடு கூட அவரை திருப்பத்தக்கவன் யார்? அவரோ வென்றால் ஒரே மனமாயிருக்கிறார். பாத்தீங்களா? அந்த கேள்விக்கு ஒரு கேள்வியோடு இந்த யோவுக்கு ஒரு பாவி தன் பாவத்தை விட்டு திரும்புவதற்கு இயேசுவை திருப்பி விட்டாள். 12 வருஷ பெரும்பாடு டாக்டர் கைவிட்ட வியாதியிலிருந்து சுகம் பெற்றுக்கொள்ள இயேசுவை திருப்பினாள். கர்த்தர் 100க்கு அதிபதி விசுவாசத்திலே அந்த வார்த்தையை நம்பி கர்த்தர் திருப்பி விட்டான். கர்த்தருக்கு மாம்ச சிந்தைகளை கர்த்தர் மாற்றி அமைக்கும்படி பேதுரு பக்கமாய் கர்த்தர் திரும்பினார். எருசலேம் வீதியிலே அழுது கொண்டிருந்த மக்களை கர்த்தர் பக்கமாய் திரும்பி, உனக்காய் உன் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று சொல்லி திரும்பினார். ஆகனாலே அவரை நாம் இப்படியெல்லாம் திருப்ப முடியும். உன்னுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கால கர்த்தர் உன் பக்கமாய் திருப்பி இருக்கிறாயா? இயேசு உன் பக்கமாய் திரும்பி இருக்கிறாரா? உன் குடும்ப நலனுக்காய் திரும்பி இருக்கிறாரா? உன் பாவம் மன்னிப்புக்காக ஆண்டவரை திருப்பி இருக்கிறாயா? இல்லாதிருந்தால் சுகம் பெற்றுக்கொள்ள இயேசு திருப்பி இருக்கிறாயா? இயேசு உன் பக்கமாய் திரும்புவார். ஆகனால வியாதியத்தை திருப்ப முடியும், பாவி திருப்ப முடியும், விசுவாசம் இல்லாதவர்கள் திருப்ப முடியும், மாம்சத்திலே ஓடுகிறவர்கள் இயேசு திருப்ப முடியும். விடுதலை பெற்றுக்கொள்ள குடும்ப ரட்சிப்புக்காக இயேசுவை தன் பக்கமாய் திருப்ப முடியும் என்பதை நீங்க உணர்ந்து கர்த்தர் பக்கமாய் திரும்ப கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆகின அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையின்படியாக
நாம் எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். கர்த்தர் தம் பக்கமாய் திருப்புற பிள்ளைகளாய் நாம் மாறுவோம். கர்த்தர் எப்பொழுதும் பக்கமாய் இருக்கட்டும். உங்கள் பக்கம் ஒரு வைத்துக் கொள்ளுங்கள். தாவீது சொல்லுகிறார், அவர் என் வலது வாசத்தில் இருக்கிறபடியால் நான் அதிகமாக அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் உங்க பக்கம் வைத்துக் கொள்ளுங்கள். உங்க பக்கமா அவர் இருக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் செய்வோமாக. கிருபையுள்ள ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்முடைய சமூகத்திலே கூடி வந்த எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நன்றி ஐயா. இந்த யூடியூப் மூலமாக உட்கார்ந்து அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்ட எல்லா தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீ நல்லவராக வாரும். அவளுக்கு நன்மை செய்ய வாரும். இயேசுவே, அவரோ என்றால் ஒரே மனமாயிருக்கிறார். அவரை திருப்பத்தக்கவன் யார் என்று ஒரு பெரிய கேள்வி பக்தன் யோபுக்கு இருந்தது. ஆண்டவரே, அந்த கேள்வியை மாற்றி அமைக்கும்படியாக வேத புஸ்தகத்திலே ஒரு ஆண்டவரே ஊர்லே பாவியான பெண்மணி இயேசு தன் பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று விரும்பி கர்த்தரை தன் பக்கமாய் திருப்பி விட்டாள். வியாதியினாலே மருத்துவர் கைவிட்ட வியாதி, 12 வருஷமாய் பெரும்புள்ள வியாதி, தன் சுகத்துக்கு இயேசுவை தன் பக்கமாய் திருப்பி விட்டாள். ஆண்டவர் 100க்கு அதிபதி ஆண்டவரே ஸ்தோத்திரம், கர்த்தருடைய வார்த்தையை நம்பி ஆண்டவரே கர்த்தரை தன் பக்கமாய் திருப்பினான். மாம்ச சிந்தை உள்ள பேதுரு பக்கமாக கர்த்தர் திருப்பி விட்டான். ஆண்டவரே, யூத ஜனங்கள் ஸ்திரீகள் இயேசுவை அழுது திருப்பினார்கள். இன்றைக்கும் ஆண்டவரே, எந்த காரியத்திற்காக நமது பிள்ளைகள் எப்பொழுதும் உம்மை தம் பக்கமாய் திருப்பட்டும். கர்த்தருடைய பார்வை அவள் பக்கமாய் இருக்கட்டும். அவருடைய குடும்ப பக்கமாய் வரட்டும். அவருடைய தொழில் கூடத்திலே வரட்டும். அவருடைய வேலை ஸ்தலத்தை வரட்டும். கர்த்தாவே, நீர் என் முன் இருப்பதனால் ஆண்டவரே, கர்த்தர் என்னை பார்க்கிறதுனாலே, என் வலதுபுறத்தில் இருக்கிறதுனாலே அசைக்கப்படும் சொல்லத்தக்கதாக எப்பொழுதும் கர்த்தரை தன் பக்கமாக திருப்பிக் கொள்கிற ஒரு அனுபவத்தை தாரும். என் வேலையிலே அவர் இருக்கட்டும். என் தொழிலை அவர் பார்க்கட்டும். என் குடும்பத்தை அவர் பார்க்கட்டும். என்னுடைய எதிர்காலத்தை அவர் பார்க்கட்டும். அவருடைய பார்வை, அவர் திருப்புமுனை எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கட்டும் என்று சொல்லி கர்த்தரை தன் பக்கமாக நிறுத்தி நோக்கி பார்க்கிற அனுபவம் எல்லாருக்கும் உண்டாகட்டும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட பிள்ளைகளை நீ சந்தியும். அவருடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். நன்மையும் செம்மையும் அவருடைய வாழ்க்கையை சூழ்ந்து கொள்ளட்டும். அவளுக்கு விரோதமாக எழும்புற எந்த ஆயுதங்களும் வாய்க்காமலே போகட்டும். கர்த்தர் செய்ய போறது நன்றி ஐயா. தொடர்ந்துள்ள நாட்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக உதவி செய்யும். பலகீனங்கள் மாறட்டும், வியாதிகள் மாறட்டும், சமாதானம் வரட்டும், சந்தோஷம் வரட்டும், நிறை வரட்டும், திருப்தி வரட்டும். ஆண்டு ஜெபங்களுக்கெல்லாம் பதில் கொடும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, இந்த உலக அழிவிலிருந்து காக்கப்பட்டு அழியாத ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ள அனுக்கிரம் தாரும். கர்த்தர் செய்ய போறக நன்றி. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்வோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தர் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கிய சிநேகமும் இன்று மென்னும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட தங்கி நிலைத்திருப்பதாக, ஆமென், ஆமென். அவரை நான் என்றும் சார்ந்திடுவேன். அவரை நான் என்றும் சார்ந்திடுவேன். ஊழிய பாதையில் சோர்வான நேரத்தில் பண கஷ்டம் வந்தாலும் சபை வளராவிட்டாலும் இயேசு என்னோடு இருக்கின்றாரே. அவரே என் கண்மலை, என் கோட்டையுமானார். இந்த இயேசுவே, இந்த இயேசுவே, இந்த இயேசுவே, இந்த இயேசுவே, நான் நம்பும் கண்மாலை என்றுமே அவரை நான் என்றும் சார்ந்திடுவேன். அவரை நான்
சாட்சி